எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் விளாக் தான். இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. நாளைக்கு வந்து இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன். 3 டம்ளர் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி, 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி, 3/4 டம்ளர் உளுந்து. இது வந்து நான் போடுற ரேஷியோ. இது வந்து நல்லாயிருக்கும், இட்லிக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு 6 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு புளிக்க வச்சு எடுத்தேன்னா இட்லி ரெடி. ஸோ நான் இதை வந்து கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கிறேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இதை வந்து நம்ம இட்லி ஊற்றிடலாம். இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து இட்லி தான். ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து இட்லிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சுட வச்சாச்சு. தண்ணி சூடிடுற கேப்பில் வந்து நம்ம வந்து கேரட் துருவிடலான்னு பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி கேரட் பொரியல், மஷ்ரூம் குழம்பு, இட்லி, ரைஸ். இதுதான் எங்கள் வீட்டோட மெனு. ஸோ கேரட் துருவின பிறகு இட்லி வந்து 2 தட்டு நான் ஊற்றி வைப்பேன். ஸோ 2 தட்டு வந்து நான் ஊற்றி வச்சிடுறேன். ஊற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து கேரட் பொரியலுக்கு நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிடுறேன். கடுகு நல்லா வெடித்த உடனே அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். ஸோ நான் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் அதில் வந்து சேர்த்துக்கிடுறேன். நல்லா வதக்கிக்கிடுறேன். கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஸோ இதில் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். வதக்கின பிறகு அதில் வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, துருவி வச்சுருக்கிற கேரட்டை வந்து சேர்த்துடுறேன். கேரட்டை சேர்த்த பிறகு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதில் வந்து தண்ணி எதுவுமே நான் தெளிக்கலை, மிக்ஸ் பண்ணிடுறேன். சிம்மிலே வச்சு செய்யுங்க, அப்போ வந்து கூட்டு பொரியல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மூடி வச்சு வேக வச்சிடுறேன். அடுத்த சைடு வந்து மஷ்ரூமை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சின்ன சின்ன துண்டாக நம்ம வெட்டிக்கலாம். பசங்க வந்து சின்ன துண்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் எடுத்த பிறகு அதில் வந்து சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்க்கலாம். நான் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வாசமே போதும்னு வச்சுருக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுறேன். தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுறேன். வதக்கின பிறகு ஒரு தக்காளியும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வெட்டி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அப்படி சிம்மிலே வச்சிட போகிறேன். அது நல்லா வேகட்டும். இங்கே வந்து பொரியல் வெந்துருச்சு. ஸோ தேவையான அளவு உப்பு, மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், வத்தல் தூள் சேர்ப்பேன் நான் எப்போவுமே. ஏன்னா சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வத்தல் தூள் வந்து சின்ன ஸ்பூன் சேர்ப்பேன். அது அந்த உப்பு, காரம், அப்புறம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து அந்த சைடு வெந்துட்டுருக்கு. அட் த சேம் டைம் இங்கே வந்து 2 சின்ன ஸ்பூனில் வத்தல் தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் மஞ்சள் தூள். இதுதான் தேவையான அளவு மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு வச்சுட்டா மஷ்ரூமில் வந்து தண்ணியே வெந்துடும். ஸோ கூட்டுக்கு வந்து தேவையான அளவு தேங்காவை துருவி எடுத்து சேர்த்துட்டு, மஷ்ரூம் குழம்புக்கு வந்து தேங்காவும் பெருஞ்சீரகமும் போட்டு மைய அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான தண்ணியை போட்டு அது வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் கூட்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து இந்த வெரைட்டி ரைஸ் போட்டு இட்லி செய்யும்போது இந்த மஷ்ரூம் ரைஸு, பன்னீர் மசாலாலாம் போட்டால் சாப்பிட்டா வந்து நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நான் வந்து வேக வச்சிடுறேன். இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். அப்போ வந்து நம்ம கறி குழம்பு சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். ஸோ ஒரு உருளைக்கிழங்கும் மல்லித்தலையும் போட்டு அதை மூடி வச்சிடுறேன். இங்கே வந்து ரைஸ் வந்து வெந்துருச்சு. பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டோட வேலைகள் முடிந்தது. இன்றைக்கி என்னன்னு பார்த்துடலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச இட்லி. ஸோ நல்லா சாஃப்டாக இருந்தது, சாப்பிட நல்லா இருந்துச்சு. கறி குழம்பு வச்சு சாப்பிட்ட ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து மஷ்ரூம் குழம்பு தான். ரைஸுக்கும் அதே மஷ்ரூம் குழம்பு தான், 1 பார்ட் குழம்புன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கேரட் பொரியல், அப்புறமா ரைஸ். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட மெனு. ஈஸி சமையலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.